இந்த நிலைமை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்துக்கு வராமல் இருப்பதற்கு நான் எடுத்த முடிவு. ஆகியால நம்ம தோல்வி நிலையா இல்லாமல் வெற்றி நம்ம பக்கம்னு நினைத்து நம்ம எதிர்வரும் காலங்களில் நம்ம ஒரு சிறந்த சமூகமாக அந்த நாட்டில் வாழணும். நம்மளாம் ஒரு சகோதரர்களாக இருக்கணும். நீங்கள் முஸ்லீம் சகோதரர்களை பாருங்கள், அவங்க எந்த மதமாக இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், எந்த வர்ணமாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க சகோதர அன்பா அவங்ககிட்ட ரொம்ப இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட அது இல்லை. நம்ம நம்ம இனத்தை இழிவாக பேசிக்கிட்டு நமக்குள்ள நம்ம தரம் குறைந்து மற்றவர்களை நினைத்துக்கிட்டு இப்படியே இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம இனம் இந்த சூழ்நிலையில் மாறுபட்டு இருக்கு. ஆகியால நீங்களாம் இன்னிலிருந்து இன்னொரு இந்தியனை நீங்க கண்டீங்கன்னா உங்களுக்கு யார் வரலாம்? உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று நினைத்து நம்ம சமுதாயம் இந்த நாட்டில் எது செய்தாலும் நீங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு உதவிக்கரம் வழங்கி அவங்களையும் வாழ்க்கையில் முன் வர்றதுக்கு நீங்கள் அரும்பாடுபட்டு அதே வேளையில் உங்களையும் நீங்கள் வளர்த்து கொண்டு இந்த நாட்டில் ஒரு சிறப்புமிக்க ஒரு இனமாக மாறணும்னு வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இதுவரை படித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அலுவலகத்தின் தலைவர் ராஜன், அவரை சார்ந்த நண்பர்கள், பிணை மாநிலத்திலிருந்து நிற்கிறார்கள். முன்னுக்கு நீர் கட்டப்படுகிறது. இந்த மனிதன் தான் முத நான் பிணையில போய் மீட்டிங் போட்டு எனக்கு முத இந்த மாதிரியான ஐடியாலாம் கொடுத்து இது தொடர்ந்து செய்யணும்னு பின்னால் நின்று எனக்கு ஆதரவு வழங்கிட்டு இருக்கிறாரு. அவங்க பெரிய கைதட்டு அவங்க அவங்க கூட அனுபவங்களும் பாடுபட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாரையும் ஆண்டவரின் திருப்தியில நல்ல நிலையை அடையின்னு ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.